அப்பா வாடா. என்ன இன்னைக்கு ஸ்கூல் லீவு. அதுக்கு கறி எடுத்து தெரியா? கறியா? இன்னைக்கு கறி எடுக்கக்கூடாது புகழ. ஏப்பா? இன்னைக்கு மகாவீர ஜெயந்தி இல்ல. அப்படின்னா அப்படின்னா வட இந்தியாவில் பீகார்ல மகாவீரர்னு ஒரு ஒரு முனிவர் சமண மதத்தை சார்ந்தவர் வாழ்ந்தாரு. அவருடைய அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள், கறி சாப்பிடக்கூடாது, உண்மை பேசணும், ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும், நிறைய போதனைகள் மக்களுக்கு சொன்னாங்க. அதனால அவருடைய பிறந்த நாள்ல அவரை நினைவு கூறும் விதமாக இந்தியா முழுக்க லீவ் விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம லீவ் விட்டது மட்டும் இல்லாம நம்ம சேலம் கலெக்டர் வந்து சேலம் மாவட்டத்தில் எல்லா கறிக்கடையும் மூடிடணும் நேற்று உத்தரவு போட்டாரு. அதனால எந்த கறிக்கடையும் இல்ல. எங்கேயோ பிறந்தவங்களுக்காக நாம ஏன் இங்க கறி சாப்பிடக்கூடாது? எங்கேயும் சொல்லக்கூடாது போகல, அதுவும் இந்தியாவுக்குள்ள தானே இருக்குது. அப்ப பொங்கலுக்கு இந்தியா முழுக்கவா லீவ் விடுறாங்க? பொங்கல் வந்து தமிழர் பண்டிகை, அதனால தமிழ்நாட்டுல மட்டும் லீவ் விடுறாங்க. நம்ம எல்லாம் பொங்கல் வச்சு சாப்பிட்றோம். ஏன் இந்தியா முழுக்க லீவ் இல்ல? இது லீவ் விட மாட்டேங்கிறாங்கடா, நான் என்ன பண்றது? சரி, இந்தியா முழுக்க தான் லீவ் இல்ல. எந்த ஊர்லயாவது எந்த கலெக்டராவது சூரியனை வழிபட்டு பொங்கல் வைங்கன்னு சொல்லியிருக்காங்களா? நீ கேக்குறது நியாயம்தான் புகழ. ஆனா நமக்கு வாச்சிருக்கிறது இந்த திராவிடர் மாடல் விடிய அரசு தான். அந்த அரசு மாவட்ட ஆட்சியர்கள் மூலியமா என்ன உத்தரவு போடுதோ அதை தான் இங்க இருக்க கடைகளும் மக்களும் பின்பற்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு. நீ கவலைப்படாத, நம்ம தமிழ் தேசிய ஆட்சி அரசு வரும் அன்னைக்கு நாம கறி சாப்பிடுறோம். என்ன கறி சாப்பிடுறோம்? கறி சாப்பிடுறோம்.